السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رضي الله عنه ورضوا عنه، صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். ஆளுமை மிக்க தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னோட்டமான சில செய்திகளை நேற்றைக்கு நாம் தெரிந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் செய்தியை இந்த சமூகத்திற்கு புரிய வைத்ததில் மகத்தான பங்கும் அவர்களுடைய சேவையும் மறக்க முடியாத நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ரசூலுல்லாவை அடக்கம் செய்கிறதுலையும் சஹாபாக்கள்கிட்ட பிரச்சனை இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள், எங்கே அடக்கம் செய்யப்படுவது என்ற பிரச்சனை வந்தபோது சில பேர் பிறந்த இடம் மக்கா, அங்கே அடக்கம் என்று சில சஹாபாக்கள், வாழ்ந்த இடம் மதினா, அதனால் மதினாவில் அடக்கம் என்று சில சஹாபாக்கள், ஜன்னத்துல் பக்கி கபர்ஸ்தானில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சில சஹாபாக்கள், பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நபிமார்களின் உயிர் எந்த இடத்தில் பிரிந்ததோ அந்த இடத்தில்தான் நபிமார்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஹதீதை நினைவுபடுத்துகிறாங்க. ஐஷாமாவினுடைய இல்லத்தில் பள்ளிவாசலுடைய ஒரு ஓரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்ததும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொடுத்த ஆலோசனை முக்கிய இடத்தை பெறுவதை நாம் கவனத்தில் இருக்கிறோம். ரசூலின் பிரிவுக்கு பிறகு இந்த சமூகம் ஏற்படுத்திய பல்வேறு குழப்பங்களுக்கான தெளிவை ஆற்றுப்படுத்த முடியாத நிலையில் இருந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஒரு நடுநிலைக்கு கொண்டு வந்ததில் மகத்தான பணியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் செய்து கொடுத்தார்கள். நேற்றைக்கு சொன்னதை போல ஜக்காத்தினுடைய பொருளை தரமாட்டோம் என்று சில கூட்டம் மறுக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அப்படி ஜக்காத்தினுடைய பொருளை தர மறுத்தால் போர் செய்வேன். பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்னங்க ஒரு ஜக்காத்தினுடைய பொருளை தரலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்காக போர் செய்வேன்னா நீங்கள் அறிவிப்பீங்க? அவங்க இஸ்லாத்தில் இருக்காங்க, தொழுகையை நிறைவேற்றுறாங்க, மார்க்க கடமையை செய்கிறாங்க, ஜக்காத்தை தரலங்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு மத்தியில் அந்த முடிவு விதியாக்கப்பட்டிருக்கும், நீங்கள் அதுக்காக போர் செய்யணும்னா நீங்கள் அறிவிப்பு கொடுக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமரை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ் குர்ஆனில் வஅகீமுஸ் ஸலா வஆத்து ஸக்கா, தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒருத்தர் தொழுகையை நிறைவேற்றிட்டு பொருளாதாரத்தினுடைய கடமையாக இருக்கிற ஜக்காத்தை தரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவரை எப்படி நாம் அங்கீகரிக்க முடியும்? உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு அன்னைக்கு தோணுன அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் அவருடைய இதயத்தை விசாலப்படுத்தினான். இந்த மார்க்கத்திற்கு குறை வரக்கூடாது என்பதில் அவர் காட்டிய கவனம் அன்றைக்கு அந்த விஷயம் சம்பந்தமாக எனக்கு புரியலை, பின்னாட்களே இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்குறாங்க உமரை பார்த்து, இஸ்லாத்திற்கு முன்னால் வீரர்களாக இருந்தவர்கள், மிகப்பெரிய
வீரமிக்கவர்களாக செயல்பட்டவர்கள் இந்த மார்க்கத்திற்கு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் அடங்கி போய் கோழைகளாக மாறிடுவாங்களா? உமரை பார்த்து கேட்கிறார், முன்னாடி பெரிய வீரராக இருந்தீங்க, இப்போ இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு நீங்கள் அடங்கி போய் கோழையா மாறிடுவீங்களா? ஜக்காத் தரனா விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? இந்த மார்க்கம் முழுமை பெற்றதற்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு, வகியும் நின்று போனதற்கு பிறகு, நான் உயிரோடு இருக்கும்போது இந்த மார்க்கத்தை குறைவுபட நான் விட்டு விடுவேனா? எவ்வளவு தீர்ச்சனியமான வார்த்தை பாருங்க. எல்லாம் முடிஞ்சு முடிவாகி இஸ்லாம் முழுமை பெற்றதற்கு பிறகு நான் வாழ்கிற காலத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நிறுத்தப்படும்னு ஒரு சூழல் வருமானால் அதை நான் சம்மதிப்பேனா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் காட்டிய அந்த அக்கறை, அந்த கவனம், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை உடைக்க விடாமல் பாதுகாக்கிற நிகழ்வில் அவர்கள் ஆளுமை சக்தியாக செயல்பட்டார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கு சான்றாக இருக்கிறது. அதே போல உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் ஒரு படை போருக்கு போயிருச்சு. போருக்கு போன உடனே மதினாவில் பார்த்தீங்கன்னா வீரர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பேர் வெளியில் பரவலாக பேசப்பட்டது. மதினாவில் யார் இருக்காங்க, அதனால் நாம் மதினாவை தாக்கலாம்னு எதிரிகள் திட்டமிடுறாங்க. முஸ்லீம்களை போல நடித்து கொண்டிருந்த முனாஃபிக்குகள் பூரா நிறைய கலகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வர்றாங்க பேச்சுவார்த்தைக்கு. அபூபக்கர் சித்திக் அப்படியே பேச்சுவார்த்தை பண்ணி சமாதானம் பண்ணி ஏதாவது ஒரு காயை நகர்த்தலான்னு உள்ளே வர்றாங்க. இவங்க சம்மதிக்கல் அபூபக்கர் சித்திக் தான் தலைமை இருந்ததுனால என்ன செஞ்சுட்டாங்க, ஒத்து வர முடியாதுன்னு சொன்ன உடனே உங்கள்கிட்ட படைபலம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் கவனமாக போங்கன்னு சொல்லிடுறாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் பள்ளிவாசலில் முதல் கூட்டம் சஹாபாக்களை ஒன்றிணைத்து இவங்க தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏற்கனவே ஒரு படை வெளியே போயிருக்கு, எதிரிகள் நம்மளை அச்சப்படுத்தி போயிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க நமக்கு பக்கத்தில் தான் இருக்கணும், எதிரிகள் திரும்பி வருவாங்க நம்மளோட சண்டை போட. அதனால் ஒரு படை நம்ம தயாராக வச்சு மதீனாவுடைய எல்லையில் அந்த படையை நிப்பாட்டிடுவோம். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் நமக்கு 12 மைல் தொலைவில் தான் எதிரிகள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்போ வேணாலும் போர் செய்ய வரலாம், தயாராக இருங்க, ஆயத்தமாக இருங்கள், ஆயுதத்தோடும் இருங்கள் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. வெளியே போன இந்த கலகக்காரர்கள் ஒரு கூட்டம் போட்டு நடத்துகிறாங்க. மதீனாவில் ஆள் யாருமே இல்லை, வீரர்கள் வெளியே போயிட்டாங்க. இப்போ போய் மதீனாவை நம்ம தாக்கணும்னா நம்ம கைக்கு மதீனா வந்துடும் அப்படின்னு ஒரு கணிப்பு போட்டு எதிரிகள் கிளம்பி வர்றாங்க. மதீனாவுக்குள்ளே வருகிற போதே முஸ்லீம்கள் ஏற்கனவே தயாராக இருந்தாங்கல்ல, ஒரு படை தயாராக இருந்தது, முஸ்லீம்கள் வீடுகளும் தயாராக இருந்தது. எதிரிகள் வர்றாங்கன்னு தகவல் கிடைச்ச உடனே குதிரை வீரர்கள் இங்கிருந்து தகவலை கொடுப்புறாங்க. ஆயுதத்தோடு தயாராக இருந்த முஸ்லீம்கள் வந்தவங்களை அடித்து விரட்டுறாங்க. ஹுனைன் அப்படிங்கிற ஒரு இடம் வரை, ஹுசைன் அப்படிங்கிற இடம் வரை எதிரிகளை பூரா கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி சிதறடிச்சு முஸ்லீம்களுடைய படை வந்து மிகப்பெரிய யுத்தமாக மாறுது. முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்களைப் போல நடித்து இஸ்லாத்தை அடிப்பதற்காக முயற்சி செய்தவங்களுக்கும் அங்கே திடீர்னு ஒரு யுத்தம் நகருது. முஸ்லீம்கள் வெற்றி பெறாங்க. நான் போர் செய்வேன்னு சொன்ன அந்த வார்த்தையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய முதல் கட்ட நிகழ்வுலேயே நடத்தி கொடுத்தாங்க. மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி ஒரு படை திடீர்னு தாக்க வரும் என்பதை சாதாரண ஒரு மனிதராக இருந்தவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு தன் சமூகத்தின் நிலையை, தன் நாட்டின் நிலையை, தன் சமூகத்தின் மீது எதிரிகள் சுற்றி இருக்கிறதுனால என்ன காரியத்தை செய்வாங்கன்னு தெரிஞ்சு கொண்டு ஒரு தலைமைத்துவம் செயல்பட்ட விதம், அவங்க ஆளுமையாக செயல்பட்டார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய சான்றாகவும் பாடமாகவும் நமக்கு கிடைக்கிறது. இப்படி நூற்றுக்கணக்கான செய்திகள். ஒரு சாதாரண மனிதராக ரசூலுக்கு பின்னால் நின்று கொண்டு கடந்து போன ஒரு தோழர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு எவ்வளவு தூரம் கவனமாக செயல்பட்டாங்க, தன் சமூகத்தின் மீது, தன்னுடைய சமயத்தின் மீது எவ்வளவு அக்கறையோடு செயல்பட்டார்கள். அதான் தலைமைத்துவத்திற்கான மிகப்பெரிய அடையாளம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற முதல் கட்டத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டத்தில் ரோம படைக்கு எதிராக ஒரு படையை அனுப்பணும்னு திட்டமிட்டாங்க. உசாமா ரலியல்லாஹுடைய தலைமையில் அன்றைக்கு இருந்த வீரர்கள் ஒரு 700 இளைஞர்களை தயார் செஞ்சு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ரோமர்களோடு சண்டை போடுங்கன்னு ரசூல்லா படையை தயார் பண்ணாங்க. ரசூல்லாவுக்கு நோயாக இருந்ததுனால அவங்களுக்கு என்ன நிலைமை வரும்னு தெரியாதனால இந்த படை போகாமல் காத்திருந்தது. ரசூலுல்லாவுடைய மரணம், ரசூல்லா மௌத்தானதுக்கு பிறகு 19 நாட்கள் கழிந்திருக்கிறது. 19 நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உசாமாவுடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த படை கிளம்பி போய் யுத்தத்துக்கு போகட்டும். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், அவ்வளோ பெரிய துக்கமான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் கடுமையான குளிர், ரோமர்களுக்கு எதிரான யுத்தம், யுத்த களத்திற்கு போக வேண்டாம், ஏன் இந்த காரியத்தை செய்கிறீங்க? மதீனா மிகப்பெரிய குழப்பம்.
கண்டவனெல்லாம் நபி நபின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கிளம்பி வந்தாங்க. ஜக்காத் தர மறுக்கிறாங்க. பல பேர் மார்க்கத்தை விட்டு வெளியேறாங்க. மிகப்பெரிய குழப்பம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ யுத்த களத்திற்கு போகணுமா அப்படின்னு சில பேர் நினைச்சாங்க. பெருங்கொண்ட சஹாபாக்கள் அபு மசூத் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள்லாம் வேணாம், இந்த யுத்தத்தை விட்டுருவோம் அப்படின்னு பேசும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த யுத்தம் நான் தயார் செய்த யுத்தம் அல்ல, ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு குழு. இந்த யுத்தத்துக்கு போகணுங்கிறத ரசூலுல்லாஹ் எடுத்த முடிவு. எனவே இந்த யுத்தத்துக்கு போய்த்தான் ஆகணும். சரி, அப்படி போகணும்னு முடிவெடுத்தா சிறிய வயது இருக்கிற உசாமாவுடைய தலைமையில் எப்படி யுத்தம் போய் வெற்றி பெறுமா? ரோமர்கள்ட்ட போய் மோத போகிறோம், அதனால் வேணாம், உசாமாவை மாற்றலாம். உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி ஒரு குழு பேச்சுவார்த்தை நடத்தி அபூபக்கர் சித்திக் பக்கத்தில் போய் நிப்பாட்டுறாங்க. உமர் எல்லாம் பேசுகிறார், படை போக வேண்டாம். சரி, படை போவதாக முடிவாக இருந்தால் தலைமையை மாற்றுங்க. உசாமா வேண்டாம், சின்ன வயசு உள்ளவராக இருக்கார், வேற ஆளை போடலாம். அபூபக்கர் சித்திக் எல்லாம் கோவப்படுறாங்க. இந்த படையை கிளம்பணுங்கிறது ரசூல்லா முடிவு. தலைமையை யாரை வச்சாங்கன்னா ரசூல்லா வச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஒருத்தரை தலைமையாக வச்சதுக்கு பிறகு என்னைய வச்சு நீங்கள் தலைமையை மாற்றலான்னு முடிவெடுக்கிறீங்களா? நபிக்கு எதிராக செயல்படுவதற்கு அபூபக்கர் தயாராயிட்டார் நீங்கள் நினச்சிட்டீங்களா? ரசூலுல்லாஹ் முடிவெடுத்ததை மாற்றுகிற ஆற்றலும் அதிகாரமும் அபூபக்கருக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பேசிக்கிறதா லாய்க்கப்படாதுன்னு படை வீரர்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நேராக என்ன செஞ்சிட்டாங்க, ஜுர்ஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் படை வீரர்கள் நிற்கிறார்கள். படை வீரர்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட ஒரு உபதேசம் நடத்துகிறாங்க. உலக வரலாற்றிலேயே போர்க்களத்திற்கு தயாராக நிற்கிற வீரர்களுக்கு இப்படி யாராவது பேச முடியுமா? பேசிய போர் பிரகடனத்தை உலக மாநாடுகளுக்கு நாம் அறிக்கையாக கொண்டு போய் கொடுக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேசிய போர் பிரகடனம், போருக்கு போகக்கூடிய வீரர்களுக்கு என்ன சொல்லி அனுப்புவாங்க? கோபத்தை ஊட்டுவாங்க, வெறியை ஊட்டுவாங்க, ரத்தத்தை சூடாக்குவாங்க. எத்தனை பேரை உன்னால் கொலை செய்ய முடியுமோ அத்தனை பேரை கொலை செஞ்சுட்டு நீ திரும்பி வா. உலக வரலாற்றிலேயே போர்க்களத்திற்கு போகிற வீரர்களை அழைப்பாளர்களாக அனுப்பி வச்சது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டாங்க, போருக்கு போறீங்க, உடனே சண்டை போட்டு போர் செய்யக்கூடாது. முதல்ல இஸ்லாத்தை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, மார்க்கத்தை பற்றி பேசுங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வேலை முடிஞ்சு திரும்பி வந்துடுங்க. ஒத்து வராமல் பிரச்சனை ஆனால் தான் அடுத்த கட்ட யுத்தம். முதல் கட்டத்தில் யுத்த வீரன் வாளேந்தி போகக்கூடாது, பிரச்சாரத்தை செய்யக்கூடியவனாக, மார்க்கத்தை பேசக்கூடிய அழைப்பாளராக ஒரு போர்க்களத்திற்கு ஒரு போர் வீரன் போக வேண்டும் என்பது இஸ்லாம் வகுத்து கொடுத்த அற்புதமான வாழ்வியல். அபூபக்கர் சித்திக் எல்லாம் படை வீரர்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க பேசின வார்த்தை வரலாற்றில் எழுதப்படுது. அவங்க சொன்ன முதல் விஷயம், போர் களத்திற்கு போகக்கூடிய வீரர்களே, நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். நாம் வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் தான் இதுவரை மோசடி கேள்விப்பட்டிருக்கோம். யுத்த களத்திற்கு போகும்போது நீங்கள் மோசடி பண்ணாதீங்க. வெறித்தனமாக போர்க்களத்தில் நடக்கக்கூடாது, காட்டுமிராண்டித்தனமாக போர்க்களத்தில் நடக்கக்கூடாது, அத்துமீறி யுத்த களத்தில் நடக்கக்கூடாது. எவ்வளவு கவனமாக ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ்விற்காக யுத்த களத்தில் போய் நிற்கிறோம், மார்க்கத்திற்காக இந்த யுத்த களத்தில் போய் நிற்கிறோம், நாட்டையும் மக்களையும் அடித்து அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நாம் வீரர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்காக யுத்த களத்திற்கு நாம் போய் நிற்கல. நாம் போய் நிற்பது மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக. எனவே அந்த யுத்த களத்தில் அத்துமீறிய ஒரு காரியம் நடந்துவிடக்கூடாது. நீங்கள் மோசடி உள்ளவர்களாக யுத்த களத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. போர் வீரர்களை பக்குவப்படுத்தினாங்க, அமைதிப்படுத்தினாங்க, ஆத்திரம் ஊட்டலை. அடுத்த வார்த்தை பேசினாங்க, போர்க்களத்துக்கு போகக்கூடிய வீரர்களே, உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். யாரை உங்களுக்கு யுத்த களத்தில் படை வீரர்களாக நிப்பாட்டிருக்கோமோ, தலைமை தளபதியாக நிப்பாட்டிருக்கோமோ, அவர் சொல்கிறத கேளுங்க. ஆளாளுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யாதீங்க, நீங்கள் பிரிந்து போய் யுத்த களத்தை செய்யாதீங்க. நாம் தோல்வி அடைந்து போவோம். இஸ்லாமிய சமூகத்துக்கு போர்க்களத்தில் இல்லை, வாழ்கிற வாழ்க்கையிலேயே நம்ம சொல்ல வேண்டிய மகத்தான பாடம். இங்கே மட்டும்தான் தலை இருப்பவர்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் மட்டும்தான். இவன் கூப்பிடும் போதே எப்படி கூப்பிடுவான்? வாங்க தலைவரேன்னு கூப்பிடுவான். அவன் வரும்போதே வர்றேன் தலைவரன்ட்டே வருவான். செக்ரட்டரி பொறுப்பு கூட இங்கே ஆள் கிடையாது, பொருளாளர் பொறுப்பு கூட இங்கே ஆள் கிடையாது. எல்லாமே தலைமையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நமக்கு வாய்க்கப்பட்டது கவலையாக இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடங்க. ஒரு பயணத்திற்கு போகிறீர்களா, 3 பேர், மார்க்கம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை, ஒருத்தர் அமீராக்குங்க. எங்கே போகணும், எப்படி போகணும் என்பதை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். ஒரு குடும்பம், கணவன் மனைவி, கணவன் அமீராக இருக்கட்டும். கணவனுக்கு கட்டுப்பட்ட சூழலில் ஒரு குடும்ப வாழ்க்கை செயல்படட்டும். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட நிலையில் பிள்ளைகள் செயல்படட்டும். ஆசிரியருக்கு கட்டுப்பட்ட நிலையில் மாணவர்கள் செயல்படட்டும். தலைமைக்கு கட்டுப்பட்ட நிலையில் ஒரு ஜமாத்தும் அமைப்பும் செயல்படட்டும். எனவே தலைமைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இந்த உம்மத்திற்கான வெற்றி. போர்க்களத்திற்கு போகிறீர்கள்,
தலைமைக்கு மீறி நடந்துடாதீங்க, தலைமைக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க, போர்க்களத்தில் உடலை நீங்கள் சிதைத்து விடக்கூடாது. ஆட்களும் வாட்களும் மோதிக்கொண்டிருக்கிற யுத்தகலம், உடலை சிதைச்சிடாதீங்க. இறந்து போனதற்கு பிறகு எவ்வளவு உடலை சிதைக்கிறாங்க பார்த்தீங்களா? நாம அந்த காட்சிகளை கண் முன்னால் கொண்டு வந்து காட்ட முடியாது. இஸ்ரேலுடைய அத்துமீறல், பாலஸ்தீன மக்களின் மீது துளைக்கப்பட்ட குண்டு தாக்குதல், ரசாயன குண்டுகளை வைத்து பச்சிலம் குழந்தைகளினுடைய கண்களை பாதிப்பதற்கான நிலை, இறந்து போனதற்கு பிறகும் கூட அந்த உடல் சிதைக்கப்படுவதற்கான முயற்சி இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. அவன் இறந்து போயிட்டான், இந்த உலகத்தில் அவன் இல்லை, உயிர் மறிக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு அந்த உடல் சிதைக்கப்படக்கூடாது. அதனாலதான் இஸ்லாத்துல மௌத்தானதுக்கு பிறகும் கூட அவ்வளவு கண்ணியம் அந்த உடலுக்கு இஸ்லாம் கொடுக்குது. கொட்டு இல்லை, மேலதாளம் இல்லை, மலர் தூவுகிற அலங்கரிக்கிற செயல்களை இஸ்லாம் அங்கீகரிக்கிற. ஆனால் ஒரு ஜனாசா உயிர் போனதற்கு பிறகு குளிப்பாட்டப்படுகிற போது கூட, அசைக்கப்படுகிற போது கூட அந்த உடலுக்கு எந்த வழியும் வந்துவிடக்கூடாது. சந்துக்கு பெட்டி தூக்கி போகிற போது கூட அசைவு வரக்கூடாது, ஆட்டம் வரக்கூடாது. கண்ணியத்தோடு அந்த உடல் புதைக்கப்பட வேண்டும். எந்த மண்ணில் படைக்கப்பட்டதோ அந்த மண்ணில் அந்த உடல் கரைகிற அளவுக்கு புதைக்கப்பட வேண்டும் என்கிற மார்க்க சட்டத்தை உயிர் போனதற்கு பிறகும் கூட ஒரு உடலுக்கு உன்னதத்தை தருவது இஸ்லாம் மட்டும்தான். அதனால தான் குர்ஆன் சொல்கிறது, வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். உங்கள் ஜனாசா கூட கண்ணியமாக வேண்டும், ஆனால் முஸ்லீமான ஒரு மரணம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, உடலை சிதைச்சிடாதீங்க, அது மார்க்கம் அனுமதித்து எல்லை மீறக்கூடாது, ஆத்திரம் வந்து விடக்கூடாது, என்ன செய்யணுங்கிற நினைப்பு உங்களுக்கு கவனமாக இருக்கணும். அடுத்து சொன்னாங்க, அந்த யுத்தகலத்தில் வயதானவர்கள் வந்திருப்பார்கள், அவங்கள்ட்ட சண்டை போட்டுறக்கூடாது. பெண்கள் வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட சண்டை போட்டுறக்கூடாது. குழந்தைகள் வந்திருப்பாங்க, அவங்கள பாதிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. நீ வாளேந்தி போய் நிற்கிறாய், வெட்ட வருகிற போது எதிரில் யார் இருக்கிறார் என்பது உன் கண்ணுக்கு தெரிய வேண்டும். இஸ்லாத்தினுடைய யுத்தகலத்தை பாருங்க, நீ வாளேந்தி போய் கோபமாகத்தான் நிற்கிறாய். அப்படி நிற்கிற நேரத்தில் எதிரில் நிற்பவன் வயதானவனா, எதிரில் நிற்பவன் பெண்ணா, எதிரில் நிற்பது குழந்தையா பார்த்து விட்டுத்தான் நீ உன்னுடைய வாளை சுழற்ற வேண்டும். வாளால் பரவிய மார்க்கம்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறாங்க பல ஆண்டுகளா. வாள் எப்படி பரப்பும்? வேணா நாங்கள் 10 வாள் வாங்கி வச்சுக்கிறோம், பள்ளிவாசலுக்கு போகிறோம், வாள் பரப்புமா? வாள் வெட்டத்தானே முடியும். வாளால் ஒரு சமயத்தை எப்படி உருவாக்க முடியும்? வாளால் ஒரு சமூகத்தை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும்? வாளால் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும்? வாளால் ஒரு மனிதனை எப்படி தொலை வைக்க முடியும்? வாள் எப்படி ஒரு வாழ்வியலை இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடியும்? வாள் ஏந்தி நிற்கிற இடத்தில் கூட உனக்கு எதிராக நிற்பவன் யார் என்கிற சிந்தனை உனக்கு உருவாக வேண்டும். ஒரு போர்க்களத்தில் அலிலையெல்லாம் ஒருத்தனோட சண்டை போடுறாங்க, கீழே மலத்தி அவனை போட்டுடுறாங்க, மேலே ஏறி அலிலையெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, உக்கிரமாக சண்டை நடக்குது. காரி எச்சிக அலிலையெல்லாம் மேலே ஒருத்தன் துப்புறான். நீங்கள் கற்பனை செய்யுங்க, நாம் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எச்சி நம்மளை காரி துப்புனா என்ன செய்வோம்? அவனை உயிரோடு விடலாம்னு நினச்ச நினப்பை மாற்றி உடனே அவன் உயிரை கொண்டுருவோம். இதான் இயற்கை. அலிலெல்லாம் ஒன்றும் செய்யாமல் எந்திரிச்சிடறாங்க, அவனே ஒரு மாதிரி ஆகிடுறான். கோபப்படுத்துகிற அளவுக்கு எச்சியை துப்பி இருக்கும் காரி முகத்தில், எந்திரிச்சிட்டாங்க. அலிலெல்லா பதில் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுக்கு சண்டை போட்டேன்? உனக்கு எனக்கும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, உனக்கு எனக்கு எந்த தீர்க்கப்படாத எந்த விஷயமும் கிடையாது. என் மார்க்கத்திற்காக உன்கிட்ட சண்டை, என் அல்லாஹுக்காக சண்டை போட்டு வந்தேன். சண்டை போட்டுக்கு இருக்கும்போது நீ காரி துப்புனா என்னை அசிங்கப்படுத்தியதற்காக உன்னை அடிக்கிற நிலைக்கு நான் ஆகியிருப்பேன். இப்போ இதுக்கு முன்னாடி அடித்தது அல்லாஹ்வுக்காக, இதுக்கு முன்னாடி அடித்தது மார்க்கத்துக்காக. இப்போ என்னை கோபப்படுத்திட்டேன், என்னை கோபப்படுத்தினா உன்னை அடித்தனா எண்ணமே மாறிடும், என் நியத்தே மாறிடும். அதனால் என்னை கோபப்படுத்தினாலும் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு எந்திரிச்சிட்டாங்க. இப்படி வாழ்க்கை போர்க்களத்தில், உலகத்தில் போர்க்களத்திற்கு இவ்வளவு யுக்தியை பயன்படுத்திய மார்க்கம். அபூபக்கர் சித்திக் எல்லாம் பேசியிருக்கிறாங்க பாருங்க. ஈச்ச மரங்களை யுத்த களத்தில் வெட்டிடாதீங்க, நிழல் தரக்கூடிய மரங்களை யுத்த களத்தில் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சட்டம். முதல்ல இயற்கையைத்தான் அழிக்கிறாங்க, மரங்கள், பழங்கள், விவசாய தோட்டங்கள் முதல்ல அதை அழிச்சிட்டோம்னா இவங்க எதுவும் பயன்படுத்த முடியாமல் போயிடும். இந்த மக்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அது முக்கிய சக்தியாக பயன்படுத்துகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை சிதைக்கக்கூடாது. மரம் இந்த மார்க்கத்தில் இது மரத்தை விரும்புகிற மார்க்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மரத்தை நட்டு வைங்க, ஒரு செடியை நட்டு வைங்க, அந்த செடி நிழல் தருமானால், அந்த நிலத்தில் அந்த நிழலில் பறவைகள் விலங்குகள் வந்து அமருமானால் நீங்கள் சதக்கா செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த மரத்தை ஏதோ ஒரு பறவைகள் வந்து பழத்தை கொத்தி சாப்பிடுமானால்
அந்த பழம் கொத்தி சாப்பிடப்பட்ட நிகழ்வு உங்களுக்கு தர்மமாக மாற்றப்படும். நிழல் தருவதற்காக மக்கள் போய் அமர்ந்தால் அது உங்களுக்கு தர்மமாக மாற்றப்படும். உணவுப் பொருட்களை அந்த மரங்கள் தந்தால் அதில் பசியாறுகிற மனிதனின் பசியாற்றுவதால் தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று மரத்தை மார்க்கமாக பேசிய மார்க்கம் போர்க்களத்தில் கூட யுத்தகலத்தில் கூட மரங்கள் வெட்டப்படக்கூடாது என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அடுத்து சொன்னாங்க, தேவாலயங்களில் மடங்களில் மக்கள் பாதுகாப்புக்காக ஒளிஞ்சிருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் தாக்கக்கூடாது. அடுத்த மதத்தின் முதல் வேலையாக குண்டு போடும் போதே பள்ளிவாசலுக்கு மேலே தான் குண்டு போடுறான். முதல் வேலையாக குண்டு போடும்போது மருத்துவமனையின் மீது குண்டு போடுறான். இஸ்லாம் கண்டிக்குது. கோழி பண்டிகைன்னு ஆண்டுதோறும் ஒரு கலர் பொடியை தூவி முகத்தில் தூவுகிற ஒரு நிகழ்வு இயல்பாக எப்போதும் நடக்குது. ஜும்மாவுடைய நேரத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்காக ஊப்பியில் பள்ளிவாசல்களை பூரா திரை போட்டு மறைக்கிறான். எப்போவும் நடக்கலை. சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்கிறோமா என்று கேள்வியாகவே இருக்கிறது. எப்போதும் நடத்துகிற ஒரு கோழி பண்டிகைக்காக வேண்டி பள்ளிவாசல் அந்த நேரத்தில் அந்த மாநிலத்தில் முதல்வர் பேட்டி கொடுக்குறாரு, நீங்கள் அந்த நேரத்தில் தொழுக போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. என கலர் தூவி நடத்தப்படுகிற ஒரு பண்டிகைக்கா? எங்காவது முஸ்லீம்கள் நடத்துகிற பண்டிகைகள் அத்துமீறல் உண்டா? முஸ்லீம்கள் நடத்தப்பட்ட ஏதாவது நிகழ்ச்சியில் அவர்கள் நடத்திய போராட்ட களத்தில் கூட ஒரு அத்துமீறிய நகர்வுகள் கிடையாது. நம்ம மீது திணிக்கப்பட்ட வழக்கு வேண்டும் உண்டு தவிர நாம் எதையாவது பஸ்ஸை எரிச்சோம், கடையை உடைச்சோம், நாம் கலவரத்துக்கு காரணமாகணும், சமூகத்தின் பாதிப்புக்கு நாம கிடையாது. இதே ஹோலி பண்டிகைக்கு மக்கள் கூடியிருக்கிறாங்க. ஜும்மாவில் இமாம் பயான் செய்ய வருகிறார். பக்கத்தில் கூடிய ஒரு வீடு இடிஞ்சு கீழே விழுகிறது. இமாம் சொல்கிறார், நம்ம தொழுகையை அடுத்து நடத்துவோம், போய் அந்த மக்களை பாதுகாக்கும், உயிருக்கு போராடிக்காங்கன்னு போய் அந்த மக்களை காப்பாற்றினார்கள்ங்கிற தகவல் வலைதளத்தில் வர்ற செய்தியை பார்க்கிறோம். ஒரு ஹோலி பண்டிகைக்கு பள்ளிவாசலை மற, நீ யுத்த களத்திற்கு போனாலும் கோயில் இடிக்கப்படக்கூடாது, தேவாலயம் இடிக்கப்படக்கூடாது. அதில் மக்கள் பாதுகாப்புக்காக ஒதுங்கி இருந்தால் அந்த மக்களை பாதிக்கிற செயல் ஒருவன் செய்துவிடக்கூடாது என்பது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க போர்க்களத்தில் காட்டிய அற்புதமான செய்தி. உணவுக்காக தவிர ஆடு மாடு ஒட்டகங்களை யுத்த களத்தில் நீங்கள் வெட்டிவிடக்கூடாது. அதுக்கு என்ன தெரியும்? அது முஸ்லீம் நடத்துகிற போர்க்களமா, காஃபிர் நடத்துகிற போர்க்களமா? ஆட்டுக்கு தெரியாது, மாட்டுக்கு தெரியாது. அது யுத்த களத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கோம். உயிரினங்கள் எதையும் நீங்கள் சேதப்படுத்தி விடக்கூடாது. மனிதநேயம் மாத்திரமல்ல, ஜீவகாருண்யத்தையும் யுத்த களத்தில் ஃபாலோ பண்ணணும். ஒட்டகத்துக்கு என்ன தெரியும், ஆட்டுக்கு என்ன தெரியும்? எனவே அதை நீங்கள் சிதைக்கிற காரியத்தை யுத்தகலங்களை நீங்கள் செய்துவிடக் கூடாது என்ற உத்தரவு கொடுத்தாங்க. இங்கே போகிற வழிகளில் உணவுகளை மக்கள் கொண்டு வருவாங்க. அந்த உணவுகளை வாங்கி சாப்பிடுவீங்க. சாப்பிட்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அந்த உணவை சாப்பிடுங்க. கவனக்குறைவாக இருந்துடாதீங்க, அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. ஒரு உபதேசம் மக்களுக்கு சொல்லித்தான் யுத்த களத்திற்கு அந்த மக்களை ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்கிற காட்சியை பார்த்தோம்னா, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற யுத்தத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் பேசுவதற்கு எந்த தகவலும் இல்லை. இந்தியாவுக்கு ஒரு பெருமை இருக்குது, நாம் எந்த நாட்டின் மீதும் நாமளாக போய் யுத்தமே செய்யலை. இதுவரை இந்திய வரலாற்றில் எந்த நாட்டின் மீது அவர் யுத்தம் செய்ய வந்தவன்ட்ட வேணால் தடுக்கிற முயற்சி பண்ணியிருக்கோமே தவிர நாமளாக போய் எந்த யுத்தமும் செய்யலை. அப்படிங்கிறது நாம் இந்தியாவில் வாழ்வதில் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு தகவல். அதை தவிர முஸ்லீம்களின் மீது திணிக்கப்படுகிற யுத்தங்களை அனைத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்தால் எல்லா அத்துமீறல்களும் நடக்குது. நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேசிய அந்த உபதேசத்தை உலகத்தினுடைய மாநாட்டுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு யுத்த களத்தில் கூட எவ்வளவு நெறிமுறை, இரத்தம் சூடேற்றப்படுவதற்கான வார்த்தைகள் இல்லை, நரம்புகள் புடைக்க வைப்பதற்கான வார்த்தைகள் இல்லை, நாட்டை கைப்பற்றினா போதுங்கிற எண்ணம் இல்லை, மக்கள் கொலை செய்யப்பட்டால் எங்களுக்கு பரவாயில்லைங்கிற எண்ணம் இல்லை, நாங்கள் வெற்றி பெற்றால் போதும் என்கிற தீர்க்கமான முடிவு இல்லை. யுத்தகலம் அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்டது. வெற்றி தோல்வி அல்லாஹ் நிச்சயிப்பது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அல்லாஹுக்காக வாழ்ந்து நிற்கிறோம். எனவே ஒரு நியாயத்தோடு, ஒரு முஸ்லீம் என்கிற அடிப்படையில் சமூக கட்டுக்காப்போடு மனித நேயத்தையும் ஜீவகாரணத்தையும் வலியுறுத்தி ஒரு யுத்தகலத்தை சஹாபாக்கள் சந்திக்கணும்னு சொன்ன வார்த்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆற்றிய மகத்தான உரை. பேச்சு அதிகம் இல்லை, ஆனால் பேசிய இடத்தை எல்லாம் அந்த பேச்சுக்கு பின்னால் மிகப்பெரிய சமூகத்திற்கான மாற்றத்தின் கருத்து இருந்தது. இப்படி ஒரு பட கிளம்பி போய் ரோமர்கள்ட்ட வெற்றி பெற்று வந்தார்கள் என்பதல்ல, அன்னைக்குத்தான் மதினாவின் மீது உலக நாடுகள் அச்சப்பட்டது. ரசூலுல்லாஹ் இல்லை, யாருமே இல்லை, நீ மதினாவை எப்படி காப்பாற்ற முடியும், முஸ்லீம் சமூகத்தை வழிநடத்த ஆள் இல்லைன்னு நினச்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தான 19 நாட்களுக்குள்ளேயே
ஒரு படையை தயார் செய்து ரோமர்கள் என்ற வல்லரசோடு மோதுவதற்கு முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்கள், நாங்கள் கோழைகள் இல்லை என்பதை உலகத்திற்கு அறிவித்த மிகப்பெரிய பிரகடனம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய மகத்தான பிரகடனம். அவங்க செஞ்ச அந்த முயற்சி, அந்த காட்சி தான் இஸ்லாத்தை பற்றிய மிகப்பெரிய புரிதலை அந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுத்தது என்பது ரொம்ப கவனத்துக்குரிய செய்தி. ஒவ்வொரு நிகழ்வுக்கு பிறகுமே மிகப்பெரிய ஆளுமையாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். யமாமா என்று ஒரு யுத்தகலம், திருக்குரானை மரணம் செய்திருக்கிற நிறைய ஹாஃபில்கள் அந்த யுத்தகலத்தில் கலந்து கொள்கிறார்கள். யுத்தத்தினுடைய முடிவில் 70 ஹாஃபில்கள் மௌத்தாகிறார்கள். அவர்கள் தான் குரானை மரணம் செய்தவர்கள். இப்படி குரானை அன்றைக்கு மரப்பட்டைகளிலும் எலும்புகளிலேயும் சிலரின் மரணத்திலேயும் குரான் இருந்தது. இப்படி தொடர்ச்சியாக குரானை மரணம் செய்கிறவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா வரக்கூடிய சமுதாயத்திற்கு குரான் எப்படி கிடைக்கும்? உமர் ரலியல்லாஹுவுக்கு அப்படி ஒரு கவலை வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாரு, இப்படி இருக்க என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் ஒன்றுமே செய்யாத ஒரு காரியத்தை நாம் எப்படி செய்ய முடியும்? அது தவறுங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பேசி புரிய வைக்கிறாங்க, விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஹாஃபில்கள் இறந்து போயிட்டாங்கன்னா குரான் வரக்கூடிய சமுதாயத்துக்கு கிடைக்காம போகுமேன்னு முடிவெடுத்துட்டு ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஒரு சஹாபிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா, குர்ஆனை முழுவதுமாக தொகுக்கக்கூடிய பொறுப்பு அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க தான் காத்திபுல் வஹி, குர்ஆனை எழுதுகிற பொறுப்பாளர். அவங்கள்ட்ட போய் அபூபக்கர் சித்திக் எல்லாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஹாஃபில்கள் இறந்து போகிறாங்க, குர்ஆனை நான் பயந்து போனேங்கிறார் அவர். ஒரு மலையை பேக்க சொன்னால் கூட நான் பேத்து கொண்டு வந்திருப்பேன், என்னை குர்ஆனை தொகுக்கன்னு சொல்லிட்டாங்க, நான் மிரண்டு போனேன். ஆனால் காட்சியையும் மக்களுடைய நிலையும் புரிந்து கொண்டு குர்ஆனை தொகுக்க ஆரம்பித்தேன். மரப்பட்டைகளில், இலைகளில், எலும்புகளில் சில பேர் மரணம் செய்திருக்கிற குர்ஆனுடைய வசனங்களை குர்ஆன் வாங்கி 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 ஒன்றொன்னா சேகரித்து நான் என்ன செஞ்சேன்னா குர்ஆனை முழுவதுமாக தொகுக்க ஆரம்பித்தேன். முழுவதுமாக குர்ஆன் தொகுக்கப்பட்டது. தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆனை சரிபார்க்கப்பட்டு அது 2 பிரதிகளாக மாற்றப்பட்டு அதிலிருந்து தான் குர்ஆனுடைய பிரதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கிட்டத்தட்ட 200 கோடி மக்களின் கைகளில் இன்றைக்கு குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இன்னா நஹ்னு நஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், குர்ஆனை நாம் தான் இறக்கிறோம், நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் இந்த பாதுகாக்கிற பணியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்தில் அல்லாஹ் துவக்கி வச்சான். நாமே பாதுகாப்போம். இன்றைக்கு குர்ஆன் எரிக்கப்பட்டு விட்டால், குர்ஆன் இல்லாமல் போச்சுன்னா அரை மணி நேரத்தில் இன்னொரு குர்ஆன் தயார். ஹாஃபில்கள் தயாராகிட்டாங்க. குர்ஆனை சுமக்க முடியாத குழந்தைகள் குர்ஆனை மனனம் செய்த குழந்தைகளாக மாறிட்டாங்க. குர்ஆனை தெரியாத ஒரு சமூகமாக இருந்த சமூகம் இன்றைக்கு விரட்டி விரட்டி குர்ஆனை விரும்பக்கூடிய சமூகமாக மாறிட்டாங்க. இன்றைக்கு இந்த சமூகத்தில் அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சியை குர்ஆன் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கல, ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்க்கல, வஹி இறங்கப்பட்டதை நாம் நேரடியாக பார்க்கல. இன்றைக்கும் நம்மிடத்தில் வாழ்கிற அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம் முஅஜிஸா குர்ஆன் மட்டும்தான். அப்போ இந்த குர்ஆன் நம்ம கையில் கிடைச்சி இன்னைக்கு பக்கம் பக்கமாக குர்ஆனுடைய அர்த்தங்கள், குர்ஆனுடைய விளக்க உரைகள், குர்ஆன் இறங்கப்பட்டதின் காரணம் என்று இந்த உம்மத் குர்ஆனோடு இன்றைக்கு தன்னுடைய வாழ்வியலை கழித்து கொண்டிருக்குன்னா, இந்த குர்ஆனை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்ததற்கு பின்னால் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக செயல்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அந்த சேவை மறக்க முடியாத சேவை. நாம் நன்றி கடன் பட்டிருப்பதற்கான அடையாளத்திற்கான தகவல்கள் நமக்கு தெரிகிறது. ஏதோ ஒரு சாதாரண மனிதராக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு கடந்து போன வரலாற்று செய்தி எல்லாம் இந்த செய்தி. தான் ஆட்சி செய்த அந்த காலங்கள் முழுக்க ரசூலுல்லாஹ்வோடு தான் வாழ்ந்த நேரத்தில் வாய் திறக்காமல் மௌனித்து கிடந்த அந்த மனிதர் பொறுப்பு தனக்கு கிடைத்த போது தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பை, தான் எடுத்துக்கொண்ட கடமையை இந்த சமூகத்தின் மிகப்பெரிய புரட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரளயத்திற்கும் காரணமான செய்திகளை தன் வாழ்நாளில் அவர்கள் செய்து முடித்தார்கள் என்பது மறக்க முடியாமல் இந்த உம்மத் வாசிக்க வேண்டிய நன்றி கடன் பட்டிருக்கிற வரலாற்று செய்தி. ஆளுமைமிக்க தலைவராக வாழ்ந்திருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதைப் போல இந்த சமூகத்திற்கும் நான் எதையாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்கிற அந்த நினைப்போடு நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி.